ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சதன் ஃபுட் தமிழ். இன்றைக்கி நம்ம சதன் ஃபுட் தமிழில் எல்லோரோட ஃபேவரட் ரெசிபியான விரால் மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்காக கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு உடஞ்சதுக்கப்புறமா 10 போல் பூண்டை நச்சு உள்ளே சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இதில் நான் 2 பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இப்போ இதில் ஒரு கொத்து கறிவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயமும் சீக்கிரமாக வதங்கிடும் உப்பு சேர்க்கறதுனால. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 2 தக்காளியை நறுக்கி உள்ளே சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுறணும். கூடவே 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இதில் நம்ம 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நான் ஒரு லெமன் சைஸில் புளியை எடுத்து நல்லா ஊற வச்சுருக்கேன். அதை கரைச்சி இப்போ நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இதில் நம்ம இப்போது மீனை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ விரால் மீன் எடுத்திருக்கேன். மீனை சேர்த்துட்டு பொறுமையாக கிண்டி விடுங்க, இல்லைன்னா மீன் உடஞ்சி போயிடும். இதை நம்ம இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட போகிறோம். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மீனும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட விரால் மீன் குழம்பு சுட சுட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.